இப்போ நான் பார்க்க போகிற விஜிட் வந்து ஃப்ளட்டரில் ஒரு சூப்பரான விஜிட் பேஜ் வியூ அப்படின்ற ஒரு விஜிட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு கண்டெய்னர், ஓகேங்களா. இங்கே நீங்கள் வந்து நிறைய ஃபார்ம்ஸோ இல்லை நிறைய விதமான விஜிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ் நான் கிளிக் பண்ணும்போது, இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்ம எத்தனை பேஜஸ் கொடுத்துருக்கோமோ அந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது நீங்கள் கரோசல் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பேஜ் மாதிரி யூஸ் பண்ணலாம், இன்ட்ரொடக்ஷன் பேஜுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல இந்த பேஜ் வியூ அப்படின்ற இந்த ஒரு விஜெட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டிசைன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதில் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட புது ஃபங்க்ஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரன் ஆப், இதில் நம்மளோட மெட்டீரியல் ஆப்பை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல் ஆப் விஜெட்டை நான் வந்து கால் பண்ணிடுறேன். மெட்டீரியல் ஆப், இதுக்குள்ளே வந்து ஹோம் அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் ஒரு புது ஆப் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ புது விஜிட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புது விஜிட் ஒன்று நான் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த மை ஆப்பை நம்ம ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜிட்டாக நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த கண்டெய்னர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஸ்கேப் ஃபோல்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்கேப் ஃபோல்டு ஆப் பார் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப் பார், இதில் வந்து டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேஜ் வியூ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்டில் பேஜ் வியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் எமுலேட்டரில் ஃபஸ்ட் நீங்கள் லோட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எனக்கு எமுலேட்டரில் எனக்கு இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இங்கே லோட் ஆன உடனே அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இந்த பேனர் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம மெட்டீரியல் ஆப் ஆட்ரிபியூட்டில் வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிடலாம். ரன் ஆப்பில் வந்து மெட்டீரியல் ஆப்குள்ளே வந்து டீபக் செக் பேனர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். Ctrl+Alt+L கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட கோட் ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணி ஹாட் ரீலோட் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஃபுல்லாக வந்து இந்த டீபக் பேனர் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்களா? ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாடி ஆட்ரிபியூட்டில் நம்ம ஒரு பேஜ் வியூ அப்படின்ற ஒரு புது விஜிட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பாடி ஆட்ரிபியூட் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். பாடி, என் ஸ்கேஃபோல்டில் பாடியில் வந்து நான் பேஜ் வியூ அப்படின்னு ஒரு விஜிட் நான் வந்து இதில் நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் இதில் சில்ட்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாருங்கள் ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சி கேப்ஸ் போட்டுக்கோங்க. கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ள சென்டரில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணிடுறேன். இதோட சைல்டு வந்து பாருங்கள் சென்டரில், இங்கே செமிகோலன் போட வேண்டாம், கமா போட்டுக்கோங்க. இதோட சைல்டில் வந்து சென்டரில் ஒரு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதோட சென்டர் விஜிட்டோட சைல்டில் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் பேஜ் -1 அப்படிங்கிறது கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நமக்கு சென்டரில் வந்துருச்சு. இப்போ எனக்கு இதை வந்து நம்ம ஸ்டைலிஷாக நம்ம வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர் அண்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு கலர் அண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியில் டெக்ஸ்ட் ஸ்டைல் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 25 பிக்சல்ஸ் நான் ஃபாண்ட் சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இது கூடவே வந்து எனக்கு வந்து இதோட டெக்ஸ்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆகணும். இந்த கலர் வந்து நான் வந்து ஒயிட் கலரில் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் நான் வேறு ஏதாவது கலர் கொடுக்குறேன். ஸோ அப்போ கலருக்கு வந்து கலர் ஒயிட், கலர்ஸ்.ஒயிட் ஓகேங்களா? கலர்ஸ்.ஒயிட்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒயிட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நமக்கு இங்கே டெக்ஸ்ட் தெரியல பாருங்கள், பேஜ் 1 இங்கே இருக்குது. நான் அப்போ இந்த கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கண்டெய்னருக்கு கலர்ஸ்.டீப் ஆரஞ்ச் அப்படின்னு ஒரு கலர் ஒன்று கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகிட்டு இதுக்குள்ளே எனக்கு கலர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இதே டிசைன் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நான் வந்து ஒரு 4 கண்டெய்னர்ஸ் இதில் வரிசையாக நான் ஆட் பண்ண போகிறேன்.
பார்த்தீங்களா, நான் சிங்கிள் லைனில் நான் கன்வெர்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஒரு சென்டர் விஜிட்டில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட் பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அண்ட் தென் கலர் வந்து ஒயிட் கலரு, ஃபாண்ட் சைஸ் மாற்றியாச்சு, பேக்ரவுண்ட் கலரும் நம்ம மாற்றியாச்சு. இது நீங்கள் சேவ் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த பேஜ் வியூவில் மல்டிபிள் பேஜஸ் வர ஆரம்பிச்சிடும். டிஃபால்ட்டாக பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த 4 பேஜும் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஏதாவது ஒரு விஜிட் நீங்கள் போட்டிங்கன்னாவே கண்டெய்னர் விஜிட் மெயினாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அனிமேட்டட் டிசைனில் பேஜ் வியூஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நிறைய டிசைன்ஸ் நீங்கள் இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் இருக்கணும், இதுக்குள்ளே ஒரு பட்டன் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ளே டிசைன் பண்ணலாம். இல்லை பிக்சர்ஸ் மாதிரி கரோசல் ரெடி பண்ணுறீங்களா, ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் நீங்கள் ஒரு பிக்சர்ஸ் நீங்கள் வச்சு நீங்கள் அழகாக நீங்கள் அதை ஸ்டைல் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பாருங்க, நான் ஒவ்வொரு பேஜும் ஸ்க்ரோல் பண்ண ஹரிசானில் டிஃபால்ட்டாக எனக்கு ஸ்க்ரோல் ஆகுது. இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆக வேணாம், எனக்கு வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதோட ஸ்க்ரோல் டைரக்ஷன் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அப்போ இந்த பேஜ் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரோல் டைரக்ஷன் நீங்கள் ஸ்க்ரோல் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி ஆக்சிஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஆக்சிஸ் டாட் வெர்டிக்கல்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரோலிங் வந்து ஹரிசாண்டலாக இல்லாமல் வெர்டிக்கலாக உங்களுக்கு ஆகும். இது வந்து யூடியூப் ஸ்டோரி, டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கில் வர ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்க்ரோல் பண்ண அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் அதை அழகாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதில் பேஜ் ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் பாருங்கள், டிஃபால்ட்டாக பேஜ் ஸ்னாப்பிங் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூவில் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து எனக்கு 4th பேஜ் வேணும்னா 4th பேஜ் லைட்டாக நான் தூக்குனா போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா ஒரு 50%க்கு மேலே வந்ததுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக 4th பேஜுக்கு போயிடும். இல்லை நான் ஸ்க்ரோல் பண்ணால் எங்கே இந்த ஸ்க்ரீனை கை வைக்கணும்னோ அந்த இடத்துல அப்படியே நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்னாப்பிங் ப்ராப்பர்ட்டி, பேஜ் ஸ்னாப்பிங் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபால்ஸ் கொடுத்துருங்க. ஃபால்ஸ் கொடுத்து இதை நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 3rd பேஜுக்கு போய் இப்படி கை எடுக்கிறேன்னா அந்த பொசிஷனில் நிற்கும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்தந்த பேஜில் போய் ஸ்க்ரோல் ஆகி தானாக நின்றுடும். இப்போ இதை பாருங்கள், ட்ரூவாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ட்ரூ போடணும்னு அவசியம் இல்லை, அது டிஃபால்ட். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது டிஃபால்ட்டாக ட்ரூவில் தான் இருக்கும். சரிங்களா, இந்த பேஜஸை நம்ம வந்து ஒரு பட்டனில் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேஜோட இண்டெக்ஸை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். அதை வந்து பேஜ் கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், மேலே இந்த இடத்துல நம்மளோட கிளாஸ் விஜிட்டுக்கு மேலே பேஜ் கண்ட்ரோலுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. பேஜ் கண்ட்ரோல் நம்ம வந்து எந்த நேம்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் பேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ஜஸ்ட் பேஜ் கண்ட்ரோல். இதில் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூவாக இனிஷியல் பேஜ் எந்த பேஜ் ஃபஸ்ட்டில் இருக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஸோ நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஏன் 0 கொடுக்குறேன்னா எப்போவுமே இங்கே அரே இண்டெக்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு சைல்டு வந்து 0, 1, 2, 3. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சைல்டு நான் 0ன்றதால 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், பேஜ் இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு வேரியபிள் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், இன்டிஜர் வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவாக நான் வச்சிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், நம்ம இங்கே ஒரு ஆக்ஷன் பட்டன் கிரியேட் பண்ணி ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் வச்சுக்கிட்டு அது மூலிமா நம்ம ஈஸியாக நம்ம பேஜஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் என்னோட ஆப் பார்க்குள்ளே நான் போகிறேன். இதில் ஆக்ஷன் ஆட்ரிபியூட்குள்ளே இதில் 2 ஐகான் பட்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஐகான் பட்டன்ஸ் போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஐகான் பட்டன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ, இப்போ ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்காக நான் ஆரோ மார்க் ஐகான் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஐகான் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு வந்து பேக் ஐகான் நான் வந்து போட்டுக்கிறேன். ஐகான் ப்ராப்பர்ட்டி, பேக் ஐகான். அண்ட் தென் அதை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஈவெண்ட் நடக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஆன் ப்ளஸ் ஈவெண்ட்டில் இப்போதைக்கு நான் எதுவுமே போடல, ஜஸ்ட் நல் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நீங்கள் 2 பட்டன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபார்வர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா 2 ஆக்ஷன் பட்டன்ஸ் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா இன்னும் நம்ம வந்து ஆன் ப்ளஸ் ஈவெண்ட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷன் இன்னும் எதுவும் எழுதலை. அது எழுதுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு ப்ராக்கெட் போட்டு 2 கர்லி ப்ராக்கெட்குள்ளே என்ன ஒர்க் நடக்கணுமோ அந்த ஒர்க்கை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நான் போடுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த கலர் எனக்கு சேஞ்ச் ஆகிடும். நாம் கொடுக்குற ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இப்போ இதில் என்னென்னா எனக்கு இந்த பேஜ் கண்ட்ரோலர் நான் எடுத்துக்கிறேன். அதில் அனிமேட் டு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு சில பெராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம்.
ஒன்று வந்து என்ன டியூரேஷனில் பேஜ் லோட் ஆகணும், அது என்ன அனிமேஷனில் லோட் ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்புறம் அந்த பேஜ் நம்பர் என்ன அப்படிங்கிறத இன்டிஜர் வேல்யூவாக கொடுக்கணும். மொத்தம் பாருங்கள் இதில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், கரண்ட் பேஜ் இண்டெக்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து பேக்னா மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மைனஸ் பேஜ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் 1 இருந்ததுன்னா பேக் ப்ரெஸ் பண்ண 0வாக மாறும். ஸோ அதுக்காக நான் இந்த ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 400 மில்லி செகண்டில் எனக்கு ஒர்க் ஆனால் போதும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறேன்னா ஒரு 400 மில்லி செகண்ட் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிட்டேன். ஃபைன். மூணாவது ப்ராப்பர்ட்டியாக நம்ம அதோட கர்வ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கர்வ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைலிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இது வந்து டிஃப்ரெண்ட்டான அந்த பேஜ் லோடிங் அனிமேஷன், இது உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் கர்வ்ஸ் டாட் லீனியர் இஸ் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் ஒரு செமிகோலன் போட்டுக்கோங்க. இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கீழேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ++ கொடுக்க போகிறேன். இப்போ கரண்ட் பேஜ் இப்போ 1 இருக்குன்னா எனக்கு செகண்ட் பேஜாக வரணும். ஸோ செகண்ட் பேஜுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ++ 1 இருந்தால் 2 மாறும், 2 இருந்தால் 3 மாறும். அதுக்காக நான் இதை கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணி ஹாட் ரீலோட் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த இதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். Ctrl Alt L கொடுத்து நான் அலைன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ப்ராப்பராக எனக்கு அலைன் ஆகிடுச்சு. இப்போ இதில் பாருங்கள், நான் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அடுத்த பேஜ் எனக்கு இங்கே லோட் ஆகணும். இதை பாருங்கள், கிளிக் பண்ணுறேன் ஆனால் எனக்கு போகலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நாம் இந்த இடத்துல வந்து அந்த பேஜ் வியூக்கு நம்ம அந்த கண்ட்ரோலரை நம்ம ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ பேஜ் வியூவில் அடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, கண்ட்ரோலர் ப்ராப்பர்ட்டி. நாம் கிரியேட் பண்ண அந்த கண்ட்ரோலர் பேஜ்ன்ற அந்த ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை சேவ் பண்ணி ஹாட் ரீலோட் கொடுத்து பாருங்கள், நீங்கள் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ செகண்ட் பேஜ்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ்னா தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ்னா ஃபோர்த் பேஜ். அதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணாலும் போகாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஃபார்வர்ட்னா ஒரு பேஜாக எனக்கு மைனஸ் ஆகணும். இப்போ ஃபோர்த்லேருந்து எனக்கு என்ன ஆகணும், 1 by 1 எனக்கு மைனஸ் ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் வியூஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும்.